அம்பலந்தோட்டை மாமடல பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்து அவரின் தலையை துண்டித்து அப்பகுதியில் உள்ள ரத்னாவலி தேவியின் சிலையின் கைகளில் வைத்து சென்ற சம்பவம் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஒருவரின் சகோதரர் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தற்போது விளக்கமறியலில் உள்ள ஒருவரை இந்த கொலையை முழுமையாக வழிநடத்தியதாகவும் முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 34 வயதுடைய பொடி என்ற லக்மால் சந்தருவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 11ஆம் திகதி இரவு இந்த கொலை இடம்பெற்றதுடன் அன்றைய தினம் உயிரிழந்தவரின் பிறந்த நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பொடி 2025 பிப்ரவரி 2ஆம் திகதி மாமடல பகுதியில் நடந்த 3 கொலை சம்பவத்தின் சந்தேக நபராவார். அவர் மார்ச் 30ஆம் திகதி பிணையில் விடுதலையாகி வந்திருந்தார். மெத்தலோக்கு எனப்படும் சலித்த உதயங்க மல்லிகாராட்சி, சமிர உதயங்க மற்றும் சாரக்க தர்ஷன ஆகிய 3 நபர்களே இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை கொல்லப்பட்டவரின் மனைவி அடையாளம் காட்டியுள்ளார். சமிர உதயங்க சம்பவ தினமே கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய இருவரும் நேற்று காலை தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். கொல்லப்பட்ட பொடி உள்ளிட்ட குழுவினரால் முன்னதாக கொலை செய்யப்பட்டவர்களில் ஒருவரான மெதப்பொடி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மெதலோக்கு என்பவரின் மூத்த சகோதரர் ஆவார். தனது சகோதரரின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காகவே இவர் இந்த கொலையை செய்துள்ளதாக கருதப்படுகிறது. சட்டவிரோத மதுபான வியாபாரம் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு வழங்கியதாக ஏற்பட்ட சந்தேகமே இந்த மோதல்களுக்கு காரணமாகும். இந்த கொலையை செய்துவிட்டு அதன் பின்னரான அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தலையை துண்டித்து சிலையில் வைக்கும் திட்டத்தை மெதப்பொடியின் தாயாரின் சகோதரரான ரஞ்சித் பிரியந்த எதிரி வீர எனப்படும் கருணா லொக்கா என்பவரே திட்டம் தீட்டியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். குற்றச்சாட்டுகள் பல சுமத்தப்பட்ட கருணா லொக்கா என்பவர் இந்த கொலை நடந்த தினம் தமக்கு எதிரான பிடியாணை ஒன்றுக்காக நீதிமன்றத்தில் தாமாகவே முன்வந்து சரணடைந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இது இந்த கொலை பழியில் இருந்து தப்பிப்பதற்காக அவர் மேற்கொண்ட ஒரு தந்திரமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சட்டவிரோத மதுபான விற்பனையால் ஏற்பட்ட பகைமையே இந்த தொடர் கொலைகளுக்கு காரணமாக இருக்கின்றது என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர்.